ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விலாக் தான். அவரைக்காவும், காலிஃப்ளவரு, வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். கீரையும் ஆஞ்சு வச்சுட்டு இருந்தேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். முள்ளங்கியும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இது வந்து கீரைக்காக செஞ்சிட்ருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாவும் பூண்டும் இடித்து போட்டு நல்லா வதக்கியாச்சு. கீரை பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சு செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி செஞ்சேன். என்ன ஒன்றுனா வெங்காயம் போட மறந்துட்டு அதுக்கு பிறகு தான் வெங்காயம் போட்டிருந்தேன். இருந்தாலுமே சூப்பராக இருந்தது. நான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருந்தேன்ல, அது போட்டு செஞ்சுருந்தேன். நிறைய பேர் வந்து தேங்காயும் அந்த பூ சேர்த்துப்பீங்க. அது வந்து கொஞ்சம் நெஞ்சிலவே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் ஒரு பக்கம் இதாகிட்டுருக்கு. காலிஃப்ளவர் ஒரு பக்கம் தண்ணியில் போட்டிருந்தேன். காலிஃப்ளவருக்கு என்ன போட்டிருந்தேன்னா கடுகு, கொஞ்சம் சோம்பு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அவரைக்காவை போட்டுட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவருக்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இது சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு தான். முன்னெல்லாம் நல்லாவே இருக்காது, இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சூப்பராக லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர்